காக்காவுக்கும் அண்டங்காக்காவுக்கும் இடையில இவ்ளோ வேறுபாடுகள் இருக்கா? அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. காகத்துக்கும் அண்டங்காக்கைக்கும் இடையில இருக்க வித்தியாசத்த நம்ம கிட்ட கேட்டா, நம்ம சொல்றது, காகம் வந்துட்டு சாம்பலும், கருப்பு நிறமும் கலந்த மாதிரி இருக்கும். அதேபோல அண்டங்காக்காய் வந்துட்டு கருப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்றது தான். ஆனா இதுக்கு இடையில பல வித்தியாசங்கள் இருக்கு. அதுல முதல் வித்தியாசமா எடுத்துக்கிட்டோம்னா, காகம் வந்துட்டு அண்டங்காக்கைய விட உருவத்துல சிறியதா இருக்கும். அதே போல காகம் கத்தும்போது கூச்சலிடுற மாதிரி இருக்கும். ஆனா அண்டங்காக்காய் கத்தும்போது அது ஒரு மாரி ஆழ்ந்த ஒரு ஒலி வந்துட்டு எழுப்பும். பறக்கும்போது காகத்தினுடைய வால் வந்துட்டு விசிறி போன்ற பரவிய வடிவத்துல இருக்கும். அதுவே நம்ம அண்டங்காக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, அதற்கு கூர்மையான வால் வந்து இருக்கும். காகம் பொதுவாவே பெரிய கூட்டங்களோட தான் வந்துட்டு பறக்கும். ஆனா அண்டங்காக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோடியா அப்படி இல்லைன்னா தனியா தான் வாழ விரும்பும். காகங்களை நம்ம நிறைய நகரப்புறங்கள்ல பார்க்கலாம். அது வந்து மனிதர்களோட ஒன்றிணைந்து இருக்கும். ஆனா அண்டங்காக்காய் கிராமப்புறங்கள்லயோ மலைப்புறங்கள்லயோ அமைதியான இயற்கை சூழல்ல மட்டுமே அதிகம் காணப்படும். காகத்துடைய ஆயுட்காலம் 8 வருடங்கள் மட்டும்தான். ஆனா அண்டங்காக்காய் எடுத்துக்கிட்டோம்னா அது 30 வருடங்கள் வாழக்கூடியது. அதே போல காகத்தை காட்டிலும் அண்டங்காக்காய்க்கு புத்தி கூர்மையானது அதிகம். முதல் பார்வையில இரண்டும் ஒன்று போலவே இருந்தாலும் கூட குரல், வால் வடிவம், பழக்கவழக்கம் இது எல்லாத்துலயுமே தெளிவான வேறுபாடுகள் இது இரண்டுக்குமே இருக்கு.